கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வேதம் ஆதியாகமம் 1 அதிகாரத்திலே முதல் 3 வசனங்களிலே சொல்லுகிறது என்னவெனில், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. இந்த வார்த்தைகளை எபிரேய மொழியிலே மூல பாஷையிலே படிக்கும் பொழுது அவைகள் மிகவும் ஆழமான ஒரு சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். வசனம் 2 பூமியானது ஒழுங்கின்மையும் வறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது அப்படி என்று வேதம் சொல்லுகிறது. சர்வ வல்லமை உள்ள ஏலோஹிம் தேவன், சர்வ பராக்கிரமசாலியாகிய ஏலோம் தேவன், அவர் சிருஷ்டித்த பூமியானது எப்படி ஒழுங்கின்மையும் வறுமையும் இருள் நிறைந்த பூமியாய் இருக்க முடியும் என்பது ஒரு கேள்வி. இதை நாம் எபிரேய மொழியிலே ஆழமாய் ஆராய்ந்து படிக்கும் பொழுது அது மிகவும் வித்தியாசமான ஒரு வெளிச்சத்தை நமக்கு கொடுக்கிறது. ஒழுங்கின்மையும் வறுமையும் ஆழத்தின் மேல் இருள், இந்த வார்த்தைகள் எல்லாமே டொஹு அண்ட் பொஹு என்கிற வார்த்தைகளில் இருந்து மொழிபெயர்க்கப்பட்ட வார்த்தைகளாக இருக்கிறது. இந்த டொஹு அண்ட் பொஹு அப்படி என்று சொன்னால் என்ன என்று நீங்க பார்த்தீர்களானால், பூமியானது ஒழுங்கின்மையாய் ஆக்கப்பட்டது அல்லது வெறுமையாய் ஆக்கப்பட்டது. இருள் அதை பற்றி கொண்டது. பூமியானது நியாயம் தீர்க்கப்பட்டது அப்படி என்று கூட அவைகள் மொழிபெயர்க்கின்றன. அப்படி என்று சொன்னால், 1வது வசனத்திற்கும் 2வது வசனத்திற்கும் இடையிலே ஏதோ ஒரு மிகப்பெரிய காரியம் இந்த சிருஷ்டிப்பின் வரலாற்றிலே நடந்திருக்க வேண்டும்